அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் இலக்கணத்தில் பிழை திருத்தம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொளியில் பார்த்தோம் பிழை திருத்தங்கிறது. அது என்னன்னா சந்திப்பிழை, வல்லினம் மிகு மிகு இடங்கள் அதை பற்றி பிழை திருத்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் காணொளி போட்டிருக்கோம். இது என்னன்னா அது, இது, ஒரு, அஃது, இஃது, ஓர் எழுத்துக்களை எங்கெங்கே பயன்படுத்தணும், எங்கே எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அஃது, அது, இது, ஒரு அப்படிங்கிற எழுத்து எங்கே எழுதணும்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி எழுதணும். அது மாதிரி அஃது, இஃது, ஓர் அப்படிங்கிறத உயிர் எழுத்துக்கு முன்னாடி எழுதணும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஓர் ஊர், ஓர் ஏரி, ஓர் இரவு, அஃது ஓர் இனிய பாடல், அஃது இல்லாத இடம், அஃது இங்கே உள்ளது, இஃது உயிர், ஓர் அமைச்சர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர், ஏரி, இரவு இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கு முன்னாடி தான் ஓர், அஃது, இஃது, ஓர் அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த எடுத்துக்காட்டுன்னா அது பறவை, இது பாதை, ஒரு மரம். இந்த அது, இது, ஒரு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி எழுதணும். பார்த்தீங்கன்னா பறவை, பாதை, மரம். இந்த எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா பறவை அப்படிங்கிறது இப்பு ப்ளஸ் ஆ பா, இப்பு ப்ளஸ் ஆ பா, இம்மு ப்ளஸ் ஆ மா. உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு, இது அப்படிங்கிற எழுத்துக்களை நம்ம பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது, அது ஒரு இனிய பாடல். இது என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். அடுத்தது ஒருமை பன்மை. ஒருமை பன்மை என்னங்கிறத பார்த்துருவோம். ஒருமை எப்படின்னா ஒன்றை மட்டும் குறிக்கிறது, பன்மை அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட குறிக்கிறது. இப்போ ஒருமை பன்மையில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ ஒருமை பன்மை பூக்கள், பறவை, பறவைகள், மாணவன், மாணவர். மாணவர்கள்னு எழுதக்கூடாது, மாணவர்னு தான் எழுதணும். மாணவர்ங்கிறது தான் சரியான பன்மை சொல். அடுத்தது பகைவன். பகைவனுக்கும் அப்படி தான், பகைவர் அப்படிங்கிறது தான் சரியான பன்மை சொல். அடுத்தது பார்த்திங்கன்னா உயர்திணை ஒருமை, உயர்திணை பன்மை. எதுனா உயர்திணை ஒருமை, உயர்திணை பன்மை அப்படின்னு கேட்டால் உயர்திணைனா ஒன்றும் இல்லை, மனிதனை குறித்து வரக்கூடிய சொற்கள் அனைத்துமே உயர்திணை அப்படிங்கிறது தான். உயர்திணை அப்படின்னா மனிதனை குறித்து வரக்கூடிய ஒருமை சொற்கள், மனிதனை குறித்து வரக்கூடிய பன்மை சொற்கள், அதுதான். அது எப்படின்னு பார்த்தோம்னா அவன், அவள் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒருமை. அதை பன்மையில் எழுதுகிறப்ப அவர்கள். இதெல்லாம் நோட் பண்ணிங்க. உயர்திணை ஒருமைங்கிறது எப்படிங்கிறத பார்த்துக்கணும். அவன், அவள், அவர்கள். அல்லன், அல்லல் அப்படின்னு வந்தால் அல்லர் அப்படிங்கிற பன்மை சொல்ல பயன்படுத்தணும். அடுத்தது அல்ல. அல்ல அப்படிங்கிறது அல்லேன் அப்படிங்கிற பன்மை சொல்லாக மாறும். அடுத்தது பார்த்திங்கன்னா அஃறிணை ஒருமை, அஃறிணை பன்மை. அஃறிணை அப்படின்னா ஒன்றும் இல்லை, மனிதன் அல்லாத பிற பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் இதை குறித்து வரக்கூடிய அனைத்துமே அஃறிணை தான். அது என்னங்கிறத பார்த்துருவோம். ஒருமை பன்மை அன்று, அல்ல, அது, இது, அவை, இரண்டு. இப்போ பிழையான தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா வந்தது நீ அல்ல, வந்தது நீ அல்லன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்தது நீ அல்ல, இது எப்படின்னா உயர்திணை குறித்து வரக்கூடிய இந்த ஒருமை சொல். அதனால் வந்தது நீ அல்லேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றணும். அடுத்தது பார்த்தது நான் அல்ல, இது எப்படின்னா பார்த்தது நான் அல்லேன் அப்படின்னு மாற்றணும். இது உயர்திணை ஒருமையில் வந்திருக்க ஒரு வாக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் படித்த புத்தகம் இது அல்ல, இது எப்படின்னா அஃறிணை ஒருமையில் வந்திருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் படித்த புத்தகம் இது அல்ல, இது இந்த வாக்கியத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது உயர்திணை, அதாவது அஃறிணை ஒருமை வாக்கியமாக வந்திருக்கு. இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா நான் படித்த புத்தகம் இது அன்று அப்படின்னு மாற்றணும். அடுத்தது தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அன்று, இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் அன்று அஃறிணை பன்மையில் வந்திருக்கு. இதை எப்படி மாற்றணும்னா தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல, இந்த மாதிரி தான் மாற்றணும். அடுத்தது பகைவர் நீவிர் அல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒருமையில், அதாவது பகைவர் நீவிர் அல்ல, பகைவர் நீவிர் இது பார்த்திங்கன்னா பன்மையில் வந்திருக்கு. இங்கே
அல்லங்கிறது ஒருமையில் வந்திருக்கு. இதை எப்படி மாற்றணும்னா பகைவர் நீவிர் அல்லங்கிறத பகைவர் நீவிர் அல்லர் அப்படின்னு மாற்றணும். நான் உங்களுக்கு சொன்னேன். இது எப்படின்னா இந்த அல்ல அப்படிங்கிறத அல்லன் அல்லர் அப்படிங்கிறத அல்லர் அப்படின்னு மாற்றினா அல்ல அப்படிங்கிறத அல்லன் அப்படிங்கிறத மாற்றணும். இப்போ நீங்கள் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் இதை எப்படி மாற்றலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.